ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஜ் எடிட்டை வந்து எப்படி வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ரெஜ் எடிட்டில் போய் ஏதோ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இது நான் வந்து ரெஜ் எடிட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்குது, உங்கள் சிஸ்டத்தில் ஏதாவது அந்த மாதிரி டயலாக் பாக்ஸில் வந்து ஒரு எரர் வரும். அந்த மாதிரி எரர் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போயிட்டு சாஃப்ட்வேருக்குள்ளே உதாரணத்துக்கு இதில் போயிட்டு நாம் ஏதோ ஒரு வேல்யூ வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற வேல்யூ ஜீரோவாக இருக்கிறத ஒன்றாக கொடுப்போம். ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் கொடுத்த வேல்யூ வந்து ராங்காக இருந்துச்சு, அந்த மாதிரி டைமில் உங்கள் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகுது சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகாத பட்சத்தில் மறுபடியும் இதை வந்து ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நிலைமைக்கே வந்து உங்கள் ரெஜ் எடிட் வந்து வந்துடும். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து நான் சொல்கிறேன். உங்கள் சர்ச்சில் போயிட்டு ரெஜ் எடிட்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்கும். எஸ் கொடுத்துரும். இப்போ இங்கே ஃபைல் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணி எங்கே வந்து சேவ் பண்ணிட்டோம், ஒரு பேக்கப் வந்து எடுத்து வைக்கிறீங்கல்ல, அது எங்கே சேவ் பண்ணிட்டோன்னு கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு பேக்கப் கொடுத்துட்றேன். இப்போ இன்னித்த டேட் வந்து நான் போட்டுறேன். அப்போ தான் என்றைக்கு எடுத்து வச்சுருக்கேங்கிறது தெரியும். இது வந்து ரெண்டு விதமாக நம்ம எடுத்து வைக்கலாம். ஒன்று மந்த்லி நம்ம எடுத்து வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ரெஜிட்டில் ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து நார்மலாகவே எக்ஸ்போர்ட் பண்ணாலே போதும். ஏதோ ஒரு நேம் கொடுத்து நான் வந்து சேவ் கொடுத்துட்டேன். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஒரு பேக்கப் வந்து எடுத்தாச்சு. இப்போ எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ரெஜ் எடிட்டில் வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி டைமில் மறுபடியும் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஃபைல் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அது கீழ் மேலே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து பேக்கப் எங்கே எடுத்து வச்சுருக்கீங்க லொக்கேஷன் கேட்கும். இதில் வந்து நான் டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது. இப்போ இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி ரெஜிஸ்டர் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சோ அதே நிலைமைக்கு வந்து வந்துடும். ஒரு எரர் மெசேஜ் வரும். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், பழைய நிலைமைக்கே வந்துடும். இப்படி தான் வந்து ஒரு ரெஜ் எடிட்டை வந்து ஒரு பேக்கப் எடுக்கிறது. இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.